சுந்தரேசா என்றதும் தோ வந்துட்டேன் என சொல்லி நம்மை வயிறு வலிக்க சிரிக்க வைத்த நகைச்சுவை நடிகர் மதன் பாபு தற்போது உடல்நலக் குறைவால் காலமான செய்திதான் தமிழ் திரையுலகிலும் பொதுமக்கள் மத்தியிலும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதன் பாபுவுக்கு என்ன பிரச்சனை பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து புகழ் பெற்றவர் நடிகர் மதன் பாபு. இயக்குனர் கே. பாலச்சந்தர் மதன் பாபு என்ற இவரது பெயரை வானமே எல்லை படத்தில் மதன் பாப் என மாற்றினார். இவரது இயற்பெயர் உண்மையில் எஸ். கிருஷ்ணமூர்த்தி. முதலில் இசையமைப்பாளராகவே தனது கலை உலக வாழ்க்கையை தொடங்கினார். இசைப்புயல் A.R. ரஹ்மான் மதன் பாபு குழுவில் கீபோர்டு வாசித்துள்ளார். மதன் பாபுவை தனது குரு என A.R. ரஹ்மானே கூறியிருக்கிறார். மறைந்த பின்னணி பாடகர் S.P. பாலசுப்ரமணியம் உள்பட பல பிரபலங்களை வைத்து வெளிநாடுகளில் மதன் பாபு கச்சேரி நடத்தியுள்ளார். பின்னர் நடிகர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், மிமிக்ரி கலைஞர் என பன்முக திறமைகளை வளர்த்து கொண்டவர் தமிழில் 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். இவர் தனது வித்தியாசமான சிரிப்பால் மக்கள் மனதில் நிலைத்து நின்றார். குறிப்பாக நடிகர் விஜயின் பூவே உனக்காக, ஃப்ரெண்ட்ஸ், கண்ணுக்குள் நிலவு, யூத், நடிகர் அஜித்குமாரின் வில்லன், கமல்ஹாசனின் பம்மல் கே சம்பந்தம், வசூல் ராஜா MBBS உள்ளிட்ட பல திரைப்படங்களில் இவரது நடிப்பு ரசிக்கும் வகையில் இருக்கும். மதன் பாபுவுக்கு 71 வயதான நிலையில் சென்னை அடையாறு இல்லத்தில் வசித்து வந்தார். இந்நிலையில் அவருக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதற்காக சிகிச்சை பெற்று வந்த இவர் நேற்று மாலை 5 மணி அளவில் காலமானார். இவரது மறைவுக்கு நடிகர்கள், அரசியல் தலைவர்கள், பிரபலங்கள், ரசிகர்கள், பொதுமக்கள் என பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். மதன் பாபு நம்மை விட்டு மறைந்தாலும் அவரது சிரிப்பால், அவரது நகைச்சுவையால் நம்முடன் எப்போதுமே இருப்பார் என ரசிகர்கள் பலரும் சோசியல் மீடியா பக்கங்களில் எழுதி வருகின்றனர்.